ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது Thursday ஈவினிங். குட் ஈவினிங். இன்றைக்கி நான் பேசக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்க. அதாவது கெட்டு நொந்து இருக்கும்போது நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுங்க. அது என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதுதான் நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஒருத்தவங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு போகும்போது அது இன்னமும் அதிகமாகும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை ஷேர் பண்ணுங்கள். இல்லை 2 நாளைக்கு அந்த பிரச்சனையை அமைதியாக விட்டுடுங்க. ஒரு டூர் போயிட்டு வாங்க, கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போயிட்டு கடவுள்கிட்ட என்னடா இது பிரச்சனை இப்படி நடக்குதுன்னு சொல்லி கடவுளை நம்பி கேட்டுக்கோங்க. அதை விட்டுட்டு ரிலேட்டிவ்ஸ் நல்லா பேசுவாங்க, வாங்க வாங்க, ஆனால் போனதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை அவங்களை குத்தி காமிச்சு உங்களோட மனநிலைமையை இன்னமும் கஷ்டப்படுத்தி அந்த பிரச்சனையை பெருசாக்கி உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்களே தவிர அவங்களால உங்களுக்கு எப்பயுமே நல்லதே நடக்காது. இந்த ஒரு சொந்தத்தையுமே தள்ளி வச்சு கொஞ்சம் அப்போ தாங்க அழகாக இருக்கும். நமக்கு எப்பயுமே நம்ம கூட இருக்கக்கூடியது நம்மளோட அம்மா அப்பா, நம்மளோட ஹஸ்பண்டோட அம்மா அப்பா, நம்ம கூட பிறந்தவங்க, நம்மளோட பசங்க. இவங்க மட்டும்தாங்க என்றைக்குமே நம்ம கூட இருக்க போகிறாங்க. அதை விட்டுட்டு இந்த உறவுக்காரங்கன்ற பேரில் இருக்கக்கூடியவங்களாம் கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம அழகு பார்ப்போம். அதுதான் நல்லது. இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். சொந்தக்காரங்களுக்கு என்ன, முதுகுக்கு பின்னால் குத்திட்டு கண்ணை துடைக்கிறவங்க பேர் தாங்க சொந்தக்காரங்க. ஓகேவா? பாய்.